கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 30 முடிய. நல்ல நிலம். பலமுறை சத்தியங்களை கேட்டும் மனம் திரும்பவில்லை என்ற கேள்விக்கு இயேசு கிறிஸ்து இந்த உவமையின் மூலமாக பதிலளிக்கிறார். 4 வகையான நிலங்கள், 4 வகையான உள்ளங்களை நாம் பார்க்கிற இந்த வேத பகுதியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. விதைக்கப்படும் விதையானது மண்ணுக்குள் மறைய வேண்டும். மேற்பரப்பில் விழுந்த வண்ணமாய் அது இருக்கும் என்றால் பறவைகள் அவற்றை பொறுக்கி கொண்டு போய்விடும். கடினப்பட்ட இருதயமும் பல்வேறு கொள்கைகளுக்கு இடமளித்த இருதயமும் பலனற்றது. விதை வேரூன்ற வேண்டும். மேலே மண் இருந்தாலும் கூட விதையின் கீழே கற்பாறை இருந்தால் வேரூன்ற வாய்ப்பின்றி முளைத்தும் அது வளர்வதற்கு இடமின்றி கருகி போய்விடும். கடவுளின் வார்த்தை கிரியை செய்ய அனுமதிக்க நிலமானது இடமளிக்க வேண்டும். விதைகளுக்கு ஏற்ற இடமாக இருத்தல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. முட்செடிகளின் நெருக்கங்களினாலே விதை சரியாக வளர முடியாது. முட்செடிகள் வளர்வதற்காக அல்ல, விதை வளர்ந்து பலன் தருவதற்கே நிலமானது தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். தேவையற்ற காரியங்கள், வசனமாக்கிய விதை நம்மில் கிரியை செய்ய முடியாத நிலைமையை ஒரு சில சூழ்நிலைகளில் இந்த நிலமானது உருவாக்கி விடுகின்றது. நசரேய விரதத்திற்குட்பட்ட சிம்சோன் சரீரத்துக்கு அடுத்தவைகளுக்கு இடமளித்ததால் வீழ்ந்து போனான் என்று சொல்லி நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். விதைகள் வளர்வதற்கு முதலில் நிலமானது வழங்கப்பட வேண்டும். நிலமானது தயார்படுத்தப்பட வேண்டும். தண்ணீர், காற்று, உரம் போன்றவை விதை வளர்வதற்கு மிகவும் அத்தியாவசியமானதாக இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் எந்த அளவுக்கு இசைந்து கொடுக்கிறோம்? விதைக்கும் முன் நிலம் ஆயத்தமாக்கப்படுவது போல தேவ வசனத்திற்கு நம் உள்ளம் ஆயத்தமாக்கப்பட வேண்டும். நல்ல நிலமாக நம்மை நாம் ஆயத்தம் பண்ணிக்கொள்வோம். அநேக சத்தியங்களை கேட்டும் கூட அநேக மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருப்பதற்கு காரணம், கேட்டுக்கொள்கிற சத்தியங்கள் தங்கள் உள்ளத்திலே விழுவதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளாத ஒரு நிலையே ஆகும். இந்த நாளிலும் கூட இருதயமாகிய நம்முடைய நிலத்தை நல்ல வார்த்தைகளை கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம் செய்வோம். கர்த்தர் தாமே புதிய கிருபைகளையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் உள்ளத்தை ஆயத்தம் செய்வாராக. ஆமேன்.